இன்னைக்கு வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 கடைகள் வந்து காலையில் சர்ப்ரைஸ் ரைடு ஒரு 6 மணிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். உணவு பாதுகாப்பு அதிகாரி ஒரு 7 பேர், டாக்டர் என்னுடைய மாவட்ட நியமனர் தலைமையில் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து 2 கடைகளில் மட்டும்தான் மாம்பழம் வந்து எத்திலீன் ரைப்னர், அதாவது நம்ம அலோ பண்ண எத்திலீன் கெமிக்கலை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் யூஸ் பண்ண மெத்தடு தப்பாக இருக்குது. டைரக்ட் கான்டாக்டில் வச்சுருக்காங்க. மற்றபடி முன்னாடி நம்ம பார்க்குற மாதிரியான கார்பைட்கள் எதுவுமே இங்கே நம்ம கைக்கு கிடைக்கல. ஸோ இந்த எத்திலீன் ரைப்பனரை வந்து டைரக்ட் கான்டாக்ட் வைக்கக்கூடாதுங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1.25 டன் மாம்பழம் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். 1 லட்ச ரூபா மதிப்புள்ள பழங்கள் இப்போ பறிமுதல் செய்யப்பட்டு நம்மளோட கம்போஸ்ட் யார்டில் முறையாக அப்புறப்படுத்துகிறோம். இது மக்களுக்கு திரும்ப இணையம் இல்லாமல் முறையாக அப்புறப்படுத்துகிறோம். இந்த ரைடு தொடருமா? இந்த தொடர் கண்காணிப்பு இந்த மாம்பழ சீசன் முழுவதும் இருக்கும். மாம்பழ சீசன் தாண்டியும் நம்ம பார்த்தோம்னா வாழைப்பழம், அவகேடோ, இந்த மாதிரி பப்பாளி பழம் போன்ற பழங்களை தொடர்ந்து பழுக்கக்கூடிய பழங்களை நம்ம தொடர்ந்து கண்காணிப்பில் தான் வச்சுருக்கோம்.